ஹாய் ஹலோ மக்களே. ஹாய். இன்னைக்கு வெற்றிகரமாக 15 நாள் ஸ்டார்ட் பண்ணுறோம். 14 டே முடிச்சுட்டு 15 days கண்டினியூ பண்ணுறதுல ஹாப்பி. ஓவர் டு பாஸ். ஹாய் மக்களே, வெற்றிகரமாக 15வது நாள் அடி எடுத்து வச்சுருக்கோம். கரெக்ட் டைம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி. டைம் இப்போது 7 ஆயிடுச்சு. 5453 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம். லாங் ரொம்ப நேரமாக எதுவுமே நம்ம எடுக்கல. ஸோ அதான் இந்த டிலே. இப்போ என்ன மேட்ருன்னா, இன்னைக்கு 15 நாள் நடந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 15 நாள் ஆரம்பிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக 5000 ஸ்டெப்பு தாண்டிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது நடக்கிறீங்க இல்லைங்க, எதை நோக்கி எந்த நாளாக நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க நான் வாங்க நடக்கலாம்னு சொல்லும்போது? இது ஒரு ஹெல்த்துக்காக நம்ம நடக்கிறோம். நான் வந்து ஒரு எப்படி பார்த்தா ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் மாதிரி பார்க்குறேன். டெய்லி ஒரு ரொட்டீனாக வேலைக்கு போகிறோம், வரோம், வீட்டில் இருக்கோம். நம்ம ஹெல்த்தை நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்குன்னு நம்ம டைம் ஒதுக்குறது இல்லை. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. டைம் ஒதுக்கி நம்ம ஒரு 2 hours நம்ம ஹெல்த்துக்காக கொஞ்சம் நடந்த போது அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. பிபி, சுகர் அந்த மாதிரிக்கு இருக்கிற கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது நடக்கிறதுனால. சரி, அது இருக்கட்டும். அந்த 15 நாள் நடந்து என்ன நடந்துச்சு உங்களுக்கு? இன்னும் நிறைய மாற்றம் இருக்குது. உங்களோட நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். முதல் நாள் நாங்கள் எடுத்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நான் எப்படி இருக்கேன், இப்போ நான் எப்படி இருக்கேன்னு பார்த்தாலே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஈஸியாக தெரியும். மக்களே பார்த்துட்டு இருக்க நீங்கள் கண்டினியூஸாக 14 days பார்த்துருக்கு. 15வது நாள் அவர் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எதனா டிஃப்ரெண்ட் தெரியுறாரான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அகெயின் என் தலைவன் அன்னைக்கு வெயிட் போட்டிருப்பாப்புல, கடைசியாக 30ஆம் தேதி ஒரு வெயிட் போட்டுருவாப்புல. அதுவும் உங்களுக்கு நான் 30 நாள் கழிச்சு உங்களை கேட்குறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:19. சரி, 6448 ஸ்டெப்ஸ் இருக்கோம். ஹாய் பாஸ். ஹாய் மக்களே, வெற்றிகரமாக எங்களோட 15வது நாள் பயணத்தை இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கோம். இன்னும் 3500 ஸ்டெப் இருக்குது நடக்க வேண்டியது. ரெட்ஸி எவ்வளோ சீக்கிரம் முடிக்கலாம்னு பார்க்கலாம். ஓகே மக்களே, நீங்கள் என்ன பாஸ் கிட்ட கேட்க விரும்புறீங்களா? தட்டி விடுங்க. அதுக்கும் என் தலைவன் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்காப்புல. ஹெல்த்துனாலே இதுக்கப்புறம் பாஸ்ன்ற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுமா? கண்டிப்பாக. இப்போ இந்த 15 நாளுக்கு அப்புறம் 30 நாளுக்கு தலைவன் எப்படி அழிச்சிருக்காருன்றதை நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் அவருடைய ஃபுல் ஃபோட்டோவை நான் போடுறேன். ஓகேங்களா? 15th வீடியோ வர அன்றைக்கி உங்களுக்கு இவருடைய ஃபுல் ஃபோட்டோ நான் எடுத்து உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு 30 daysக்கு அப்புறம் எதனா டிஃப்ரெண்ட் தெரியுதா, இன்னும் தலைவன் என்ன மாதிரியான எஃபோர்ட்டெல்லாம் போடலாம், இது உங்களோட சஜஷனையும் சொல்லுங்கள். ஸோ பார்த்து கொஸ்டின் ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்காங்க. சரி மக்களே, அடுத்த இதில் உங்களுக்கு கொஸ்டினோட சந்திக்கிறோம். டைம் இப்போ 7:31. கரெக்டாக 7259 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம். பா ஹாய் மக்களே, இன்னைக்கான கேள்வி கேளுங்க. என்ன கேள்வி? ஒன்றை கொண்டாட உண்டான தோள்கள், சிறுவிழியால் கதையாய் நீ பேச வேண்டும். கதையாய் நீ பேச வேணுமா? இதுதான் இந்த பாடலை கண்டுபிடிக்க பார்ப்போம். எங்கங்க 2040 வரப்போறதா இல்ல 1910 அழிஞ்சு போன கதையா? உன்னை கொண்டாட உண்டான தோள்கள், சிறுவிழியால் கதையாய் நீ பேச வேண்டும். ஏதோ தளபதி கச்சேரியா? பாத்தீங்களா? லேட்டஸ்ட் தான், நமக்கு தெரியல. மக்களே தெரிஞ்சா நீங்க தட்டி விடுங்க. டைம் இப்போ கரெக்டா 7:50. 8992 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும். என் தலைவன் பின்னாடி வந்துட்டு இருக்காப்புல. தலைவா நல்லா இருக்குல்ல, ஜகஜோதியா திர்றாரா? பாச அந்த லைனை ஒரு தடவை சொல்லுங்களேன் எனக்காக. உனக்காக உண்டான தோள்கள், சிறுவிழியால் கதையாய் நாம் பேச வேண்டும். மக்களே புத்தம் புதிய பாடலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. நம்ம ஏதோ லேட்டஸ்ட் பாட்டு கூட நமக்கு தெரியாமல் இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம பின்னோக்கி இருக்குன்னு தெரியல. ஸோ பார்த்துட்டு நீங்கள் என்ன எதுன்னு சொல்லுங்கள் மக்களே. கரெக்டாக 8 10,137 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம். ஓவர் டு பாஸ். அந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சுதா? இன்னொரு முறை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. உங்களோட விடையை வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதற்காக உண்டான தோள்கள், சிறுவிழியால் கதையாய் நீ பேச வேண்டும். சரி, இதான் அந்த வார்த்தை. கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன பாடலே உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து பதில் சொல்லுங்கள். திருப்பி நாளைக்கு சந்திக்கிறோம். டுடே டேட் கம்ப்ளீட்டட். பாய்.